பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரடோவா எக்ஸியா பிராண்ட் நியூவாக வந்திருக்கு. இந்த பெரடோவா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த மாடல் வந்து ஒரு ஸ்டைல் லெவலில் வந்து அந்த லுக் இல்லை. ஆனால் இப்போ வர பெரடோவாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு லுக்காக இருக்குது. இது கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலர். இது இப்போ ஃபோனுக்கு வந்து இது வந்து அந்த க்ரீன் பச்சை, ஃபோனுக்கு வந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். பார்ப்போம். இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 லட்சம், 2025 ரெஜிஸ்ட்ரேஷன், 998 cc. இது வந்து மலேசியாவோடது பெரடோவா. இது வந்து மேட் இன் மலேசியா கார். இது வந்து க்ரீன் பச்சை, ஆனால் வந்து ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அந்த பெரடோவா பேசுகிற மாதிரி தான் நல்லா ஸ்டைலாக இருக்குது. இது வந்து கீ சுவிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான். டிஸ்பிளே ஒன்று இருக்குது, ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே வேண்டாம் பூட்டிக்கலாம். எல்லாமே மெனுவல் தான். சீட்லாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த பழைய எக்ஸியா மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் வந்து எடிஷனலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சில விஷயங்களை. அதாவது பின்னுக்குள்ளே லுக் நல்லா இருக்குது. பழைய எக்ஸியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ லுக் இருக்காது. இல்லை பாருங்கள் லுக்காக இருக்குது. இதாக போட்டிருக்கு எக்ஸியான்னு போட்டிருக்கு பெரடோவாவோட. அதே மாதிரி தான் பெரடோவா பேஸ்டா, பெரடோவா எக்ஸியா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் வந்து அந்த லுக் மட்டும்தான் கொஞ்சம் வேறு. மற்றபடி உள்ளுக்குள்ளே எல்லாமே ஒரே மாதிரி தான். இது பார்த்துட்டு இது வந்து நிசான் ஹைவே ஸ்டார் போட்டிருக்கு. இது வந்து சுசுகி. இது வந்து டொயோட்டா ரூமியோடது. டொயோட்டா ரூமியை பார்ப்போம் உள்ளே போய்ட்டு அப்படி இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா டொயோட்டா ரூமி. இது வந்து பிராண்ட் நியூ தான், அன்ரெஜிஸ்டர். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டா ரூமி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோடி. ஃபுல் ஆப்ஷன் 2023, 996 cc. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோடியா டொயோட்டா ரூமி. டொயோட்டா ரூமியை பார்த்தீங்களா, சும்மா கதவை திறந்தோடனே ஒரு செம்ம லுக் கொண்டு அடிக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே, நல்ல ஒரு மெனுவல் கேஸ் சிஸ்டம் வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அந்த ஏசி எல்லாமே வந்து மேனுவல் கண்ட்ரோல் தான், டச் இல்லை. இது ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ ஸ்பீடில் போகிறது அதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய கிலோமீட்டர்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் சீட் வந்து சரியான மாதிரி உயரம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சுசுகியோட அந்த வெகனார், அப்புறம் வந்து டைகட்ஸு, மிட்சுபிஷியோட இதோட சீட் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது. சீட்டை பாருங்கள், சீட் வந்து நல்ல வந்து கொஞ்சம் உயரமான சீட். ஸ்பேஸும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய ஸ்பேஸ் தான். நல்ல காலெலாம் தாராளமாக வச்சு போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இதுவும் வந்து ஸ்டேரிங்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டொயோட்டா லோகோ இருக்குது. இது வந்து புஷ் பட்டனோட ஸ்டார்ட் தான். இதுலேயே சகலவும் எல்லாம் பவர் விண்டோ தான். டொயோட்டா ரூமி. கேமரா வந்து உள்ளே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது டொயோட்டா ரூமியோட. இது மாதிரி அந்த வேன் திறப்போமே, நம்ம வேன் அந்த கேடிஎஸ் வேன்லாம் ஓப்பன் பண்ணுவோமே அதே மாதிரி தான். நீங்கள் அமர்த்தி விட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். திரும்ப க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகும். இது சுசுகி வெகனார். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி வெகனார். இது வந்து பிராண்ட் நியூ தான். இது சுசுகி வெகனார். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 94 லட்சம், 2024 ரெஜிஸ்ட்ரேஷன். 94 சுசுகி வெகனார். ஏற்கனவே காட்டினது தான், ஆனால் அது வேறு ஷோரூம், இது வேறு ஷோரூம். ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்குது சுசுகி வெகனார். 94 லட்சமா. இது ஃபுல் டீட்டெயிலில் போய் பார்த்துட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி வெகனார் ஃபியூரல் ஒயிட் கஸ்டமர்னு போட்டிருக்காங்க. 94,90,000, 2024 மாடல், 650 cc. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த BMW மேஸ் மாதிரி அந்த சைனிங் இருக்குது பார்த்தீங்களா. அந்த சைனிங் வந்து அழகாக இருக்குது, அது லுக்காக இருக்குது. இல்லை வீடியோவில் அப்படி இருக்கோ தெரியாது. நான் உள்ளே வந்தோடனே அந்த சைனிங் லுக் வந்து சூப்பராக இருக்குது. இதுலேயே அந்த சைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க வரும் கதவுல. இது வந்து புஷ் பட்டன் தான், ஸ்டார்ட் தான், பவர் ஸ்டார்ட் தான். இது வந்து பின்பக்கம். இது வந்து பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி தான் வெகனார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து
ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஒரு 2 லட்சத்துக்குள்ள வந்து குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே காட்டுறப்ப 98 லட்சக்கிட்ட வந்து 94 லட்சத்துக்கிட்ட போட்டிருக்காங்க. சுசுகி வேகனா. அடுத்தது ஒரு பட்ஜெட் கார் தான் பார்க்க போகிறோம். எங்களுக்கு டைகட்சு மிரா. இதாக பாருங்கள், இது வந்து டைகட்சு மிராவோட ஒரு பட்ஜெட் கார், அதாவது 69 லட்சம் அந்த கார். ஸோ ஒரு மீடியமான ஃபேமிலியும் இந்த கார் எடுக்கலாம். டைகட்சு மிரா 69,90,000 2024 மேனுஃபேக்சரிங். உள்ளவா எப்படி இருக்குண்டு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீடியமான ஃபேமிலி வந்து எடுக்கலாம். அதாவது ஒரு 4 பேர் கொண்ட அழகான ஃபேமிலி. டைகட்சு மிரா ஒயிட் 69,90,000 2004 650 சிசி. பார்த்தீங்களா, ஓனிங் எல்லாரும் அடிக்குது. சின்ன ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிராண்ட் நியூ தான், நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து மேனுவல் சிஸ்டம் தான். அது கியர் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக், மட்டும் மேனுவல் தான். ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே வந்து எடிஷனில் வந்து பூட்டியிருக்காங்க. ஸோ சீட் எல்லாமே நல்லா தான் இருக்குது, இல்லை ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்டேரிங்கில் வந்து லோகோ வந்து அந்த எடிஷ்னலாக இல்லாமல் அதுலேயே வந்து அந்த மாதிரி லோகோ இந்த கலர்லேயே இருக்குது அப்படியே. ஸோ டிஸ்பிளேயும் அவ்வளோ பெரிய டிஸ்பிளே இல்லை, சின்ன டிஸ்பிளே தான். அது வந்து எடிஷனலாக பூட்டுனது. ஒரு பட்ஜெட் கார், அதாவது இலங்கையில் வந்து பிராண்ட் நியூ எடுக்கிறேன்னு சொன்னால் இது ஒரு பட்ஜெட்டான கார். டைகட்சு மிரா. இது பின்பக்கம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து சேர்ந்த மாதிரியான சீட் தான். அப்படியே செப்பரேட்டான சீட் இல்லை, ஒரே சீட் தான். 3 பேர் உட்காரலாம். கொஞ்சம் பெரிய ஆட்கள் 2 பேர் தான் இருக்கலாம். ஸ்பேஸ் வந்து அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் தான். இந்த இது தெரியுமா, சுசுகி ஆல்டோ தெரியுமா, சுசுகி ஆல்டோ அதே மாதிரி தான். இந்த கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான், உள்ளுக்குள்ளது எல்லாமே அதே மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் இது வந்து மேனுவல், இது வந்து ஆட்டோமேட்டிக், அது வந்து மேனுவல். ஸோ அதே மாதிரி தான் சுசுகி ஆல்டோ அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டைகட்சு மிரா. டயரும் பார்த்தீங்கன்னா சின்ன டயர் தான். இந்த போட்டிருக்கு டைகட்சு லோகோ ESன்னு போட்டிருக்கு. எல்லாம் சுசுகி வேகனார்கள் தான். இது மிட்சுபிஷி ஏற்கனவே பார்த்துட்டோம். மிட்சுபிஷி உண்டு, அதே மிட்சுபிஷி தான் எல்லாமே. நிசான் மிட்சுபிஷி எல்லாம் உண்டு தான். இது வந்து சுசுகியோடது போல இருக்குது. காம்பவுண்ட் ரோட்லேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க.